சார் உங்க டெலிவரி. ஏய் சபரி, என்ன இன்னும் ஃபுட் டெலிவரி தான் பார்த்துட்டு இருக்க போல? என்னமோ சொன்ன பெரிய ஆளா வந்துருவேன்னு. தம்பி கொஞ்சம் தள்ளி நிப்பா. சார் நீங்க என்ன டெலிவரி பண்ணிட்டு இருக்கீங்க? சாரா? ஆமா மேடம், சார் தான் கம்பெனியோட எம்டி. உங்களை ஃபைனல் இன்டர்வியூ எடுக்க போறவர். சொல்லை, இந்த பேக் பிடிங்க. ஒரு 5 minutes ரெடி ஆகிட்டு வந்துடுறேன். சபரி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? என்கிட்ட ஐடில தானே ஒர்க் பண்றேன்னு சொன்ன, ஃபுட் டெலிவரி பண்ணிட்டு இருக்க? கௌசி, இதை பத்தி நானே உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்தேன். சி நிறுத்து, இது நமக்கு செட் ஆகாது. உன்னை எவ்வளவு நம்பின, நம்ம இனிமே பழக வேண்டாம். கௌசி, எனக்கு கொஞ்சம் டைம் குடுறி, அதுக்குள்ளார நான் ஒரு நல்ல வேலைக்கு போயிடுவேன். உன்னையும் நல்லா வச்சு பார்த்து பண்ணி. எப்படி இந்த டெலிவரி பேக் பின்னாடி உட்கார வச்சு என்ன கூட்டிட்டு போவியா? இல்ல இதுல இருந்து வர காசுல தான் எனக்கு சாப்பாடு வாங்கி தர போறியா? என் ஸ்டேட்டஸ்க்கு இதெல்லாம் செட் ஆகாது. நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம். பாய். ஏய் அப்படிலாம் சொல்லாதீ, ஒரே ஒரு சான்ஸ் குடுறி. சபரி, இட்ஸ் ஓவர். கௌசி கௌசி இல்லை கௌசி, தயவு செஞ்சு என்ன ஃபாலோ மட்டும் பண்ணாத. கௌசி. ஏன் உட்காராம நின்றுட்டு இருக்க? உட்காரு. என்ன கௌசி, ஷாக்கா இருக்கா? டெலிவரி பாயா வந்தான், இப்போ அவனே எம்டியா உட்காந்துருக்கான்னு. அது ஒன்றும் இல்லை, இந்த கேண்டிடேட் லிஸ்ட்ல உன் பேரை பார்த்தேன். சரி, அதான் உனக்கு சின்னதா ஒரு டெஸ்ட் வைக்கலான்னு ஒரு பிராங்க். சரி சபரி, நான் கிளம்புறேன். எங்க போற? எப்படியும் எனக்கு இந்த வேலை இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் என்ன? ஒரு நிமிஷம் உட்காரு. அட உட்காரு. என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா கௌசி? கஷ்டமான சூழ்நிலை விட்டுட்டு போறதுக்கு? எனக்கு உன்னோட சுச்சுவேஷன் என்ன நல்லாவே தெரியும். நீ ஆல்ரெடி டிவோர்ஸ்னு தெரியும். அதனால தான் உனக்கு இந்த ஜாப் தரலாம் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக ஒரு டெஸ்ட் வச்சேன். ஆனால் நீ இன்னும் திருந்தலை, அப்படியே தான் இருக்க. நான் யார் நம்பி போனனோ அவன் காசு பொண்ணுங்கன்னு என்னை அப்படியே கைவிட்டு போயிட்டான். கவலைப்படாத, உனக்கு இந்த கம்பெனியில் வேலை இருக்கு. ஆனால் உனக்காக இல்லை, உன்னோட 2 குழந்தைங்களுக்காக. பசங்க என்னைக்குமே லவ் பண்ண பொண்ணை கண்ணுக்கு முன்னே கஷ்டப்படுத்தி விட மாட்டானுங்க. ஆனால் ஒரு கண்டிஷன், இந்த கம்பெனியில் மேலே கீழே அப்படிலாம் எதுவும் கிடையாது. எல்லாரும் சமம் தான். இவன் ஆட்டிடியூட் எல்லாம் தூக்கி போட்டு வேலைக்கு வர மாதிரி இருந்தால் 4ல இருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வெளியில் அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க, வாங்கிக்கோ.